தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு, இது நீண்ட நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. இது இது கோவில் யானைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த யானைகள் அப்படின்றத வந்து டொமஸ்டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. அதாவது யானைகள் வந்து காட்டில் இருக்கக்கூடிய விலங்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை வந்து இங்க நம்மளுடைய பயன்பாட்டிற்காகவும் கொண்டு வந்து வளர்ப்பது அப்படின்றதை ஒரு வழக்கமாக காலங்காலமாக வைத்திருக்கின்ற நிலையில, அது குறித்த நிறைய விவாதங்கள் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதில நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நுழைந்து யானைகளுடைய உரிமைகளை காப்போம் அப்படின்ற ஒரு போர்வையில் நிறைய வழக்குகள் தொடர்ந்திருக்கிறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, நிறைய கோவில் யானைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு, அவை வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன அப்படின்ற சர்ச்சை எழுந்திருக்கின்றது. ஸோ இந்த சர்ச்சை குறித்து இது குறித்து நிறைய வழக்குகள் தொடர்ந்து இன்று வரையில் போராடி வரும், வெற்றிகரமாக போராடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். திரு முரளிதரன் அவர் வந்திருக்காங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு. ஸோ அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கோவில் யானைகள், ஏன்னா கோவில் யானைகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவைகள் பற்றி யானைகள் அப்படின்னாலே அவங்க வந்து காட்டு விலங்குகள், அவை வனங்களில் இருக்கக்கூடியவை. அவைகளை கொண்டு வந்து நம்ம வந்து கோவில்களில் கட்டி வைப்பதோ அல்லது வேறு நம்முடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவது அப்படின்றது தவறு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. ஆனால் பெருவாரியாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு யானையுடைய வனவிலங்காக இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய யானையுடைய ஆவரேஜ் அந்த ஆண்டு காலம், அதோடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னாக்க 30லேருந்து 40 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கோவில்கள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அல்லது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யானைகளுடைய இது வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சரி, இதுதான் நான் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா, பல பேர் இது வந்து இந்த வழக்கெல்லாம் தொடுக்கிறவங்க, இந்த பீட்டா மாதிரி ஆளுங்கெல்லாம் 2, 3 வழக்கெல்லாம் தொடுத்தாங்க. இந்த கோயிலில் இந்த யானை இருக்கக்கூடாது, யானை குணப்படுத்தப்படுது, இந்த யானையை அப்புறப்படுத்தி காப்பகங்களில் வைக்கணும் அப்படி இப்படின்னு. ஏன்னா திரும்ப வந்து வயலில் விட முடியாது. காட்டு யானை கிடையாது இதெல்லாம் வீட்டில் வளர்க்கப்பட்ட யானை. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் வளர்க்கப்படும் இல்லை கோயில் வளர்க்கப்படும் யானை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி நாய் வளர்க்குறோம், நாய் வந்து ஃப்ரீயாக எல்லாம் பெட்ரூம் வரைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க எல்லோரும். ஸோ அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும். அப்பப்போ லீஷ் போட்டு கழுத்தில் சங்கிலி போட்டு தான் வெளியே வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அதற்கான மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கும் பிரச்சனை வரக்கூடாது விஷயத்தில். இதே தான் யானையும் என்ன உருவத்தில் பெருசாக இருக்குது அவ்வளோதான். பட் டொமெஸ்டிகேஷன் இந்த மாதிரி யானை வந்து காட்டில் தான் வாழணும், அதை வெளியே கொண்டாடலாம்னா இன்னைக்கு தேதியில் யானைகள் வந்து அதிக அளவில் வனத்தில் இறந்து கொண்டிருக்கின்றன. அதிக அளவான காரணங்கள், பிளாஸ்டிக் அதிகரிச்சிருக்கு, அதான் இருந்து யானைகள் இறக்கின்றன. பெரிய அதாவது யானைகள் வந்து ஊரில் ஒரு மக்களை தாக்குதுன்னு சொல்லிட்டு வெளியூரில் கொண்டு போய் விட்டுறாங்க. இதில் அந்த டெரெயின் வந்து பழக்கம் இல்லைன்னா அந்த அந்த என்ன சொல்கிறது, வனப்பகுதியாக இருக்குது, பழக்காத ஒரு வனப்பகுதியாக இருந்தால் மலையில் ஏறி மேலேருந்து கீழே வலிக்கி விழுந்து இறந்துருது. ஓகே, ட்ரெயினில் அடிபட்டு இறக்குது, தந்தத்துக்காக கொலை செய்யப்படுகிறது. சிலவங்க ஹண்டிங் பண்ணுறாங்க, இன்னும் ஷூட்லாம் பண்ணுறாங்க. கேரளாவில் ஒரு யானையை சுட்டு கொண்டார்கள். அது தவிர கரண்ட்டு கம்பி, அதாவது கரண்ட்டு கம்பி வந்து யானைக்கு ஷாக் கொடுக்க, லைட்டாக ஷாக் கொடுக்குற அளவு தான் இருக்கும்போது உயிர் கொள்ளக்கூடாது. ஆனால் இருக்கிற கரண்ட்டு கம்பியெல்லாம் உயிர் கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் மின் கம்பங்கள் வந்து யானை போய் என்ன பண்ணும், உடம்பு அரிச்சா போய் தேய்க்கும், அதில் சொல்லிடுது, அது கீழே விழுந்து யானைகள் இறக்கின்றன. ஸோ அப்புறம் விஷம், அதாவது இது வைக்கிறாங்க, வெடி வைக்கிறாங்க காட்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு. அதை குட்டி யானைகள்லாம் வந்து கடிச்சு தின்னு, அது பெரிய யானைகள் கடிச்சு தின்னு அதுவும் இறந்து போகுது. இந்த மாதிரி ஒரு 12 விதமாக யானைகள் இறந்து கொண்டிருக்கின்றன, அழிவை நோக்கி செய்து கொண்டிருக்கிறது. இந்த மிருகநல ஆர்வலை வந்து கேஸ்லாம் போடுறாங்களே, இவங்கள்ட்ட நம்ம சொல்கிறது ஒன்று தான். இங்கே கோயில் யானை என்ன வருஷத்துக்கு ஒன்று இறக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த 2 வருஷமாக எதுவும் யானை இறக்கலை. ஸோ நீங்கள் வனத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி 2, 3 யானை இருக்குது. அங்கே தான் நீங்கள் போயிட்டு உங்கள் ஆக்டிவிசம் பண்ணணும், அங்கே தான் போயிட்டு அதை காப்பாற்ற பார்க்கணுமே தவிர இங்கே வந்து கோயிலில் யானை இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த புரிதலே உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. நம்மலாம் யானையெல்லாம் கோயிலில் வைக்க ஆரம்பிச்சது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட சரித்திரம் இருக்குது. யானைகளை வச்சு கதிரெலாம் அடிச்சிருக்கோம், போர் அடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது நெல்லையும் மணியையும் பிரிக்கிறது, இதெல்லாம் கூட பண்ணியிருக்கோம். அதாவது அந்த காலத்தில் இராணுவத்துலலாம் இருந்திருக்கு, யானைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க போர்களுக்கு. ராஜராஜ சோழன் நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுக்க யானைகளை கொண்டு சென்றிருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கையில் யானைகளை வந்து டொமெஸ்டிகேட் பண்ணுறது அந்த காலத்துலேருந்து வந்த ஒரு கலை, அது ஒரு அரிய கலை. அந்த கலையெல்லாம் வந்து புக்ஸில் இல்லை,
அதெல்லாம் வந்து டாக்குமெண்டட் கிடையாது. இன்னும் வேர்ட் ஆஃப் மவுத் தான், வாய் மூலமாக தான் இன்னொரு சந்ததியினர் கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு யானையும் அதை பார்த்துக்கொள்ளும் பாகனும் அதை வந்து ஓர் உயிர் ஈருடல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எப்பயுமே அவன் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. யானைக்கு எதோ ஆனால் கூட அவன் இறங்கி போயிடுவான், அவனுக்கு எதோ ஆனால் கூட யானை கிறங்கிடும். அந்த மாதிரி ஒரு ஒரு பாசப்பிணைப்பு. இந்த புரிதல்லாம் இல்லாதவங்க எதுக்கு இந்த யானை, எதுக்கு இந்த யானை, யானைக்கு இன்றைக்கின்னு ஒரு உபயோகம் இருக்குன்னா கோயிலில் வந்து பூஜைக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கோயில்களில் தான் பணம் இருக்குது, வனத்துறையிடம் பணமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் நேரத்தில் கோயில்களும், அதாவது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டும் வனத்துறையும் ஒன்று சேர்ந்து இந்த யானைகளை இன்னும் அதிக நல்ல விதமாக பராமரிக்கலாம். ஆனால் கடந்த 4.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இந்த யானைகளுக்காக புத்துயிர் முகாம், அதாவது ஜெயலலிதா அம்மையார் ஆரம்பித்தார். அவங்க பண்ணிகிட்டு இருந்த ஒரு பெரிய நல்ல காரியங்கள் இந்த யானைகளுக்கு. ஒரு 40-50 நாள் அந்த யானைகள் வந்து எல்லா யானைகளும் ஒன்று சேர்ந்துருக்கும். அதில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு, நல்ல சாப்பாடெல்லாம் போட்டுட்டு, அதெல்லாம் நோய் இருந்தால் அங்கே போன யானைகள் வந்து ஒன்றோட ஒன்று கொஞ்சம் குழாவிக்கொள்ளும். அந்த மாதிரி விஷயம்லாம் நல்லது நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லது என்பது இந்த ஆட்சியில் நடப்பதில்லை. ஸோ அதை வந்து நிறுத்திட்டாங்க. 2வது கேம்ப், அதாவது முதுமலையெல்லாம் யானை சவாரி இருந்தது. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் விஷயம். சரி, வனத்தை பார்க்கணும்னா இப்போல்லாம் போனீங்கன்னா ஜீப் இருக்கும். பழைய ஜிப்சி வேனில் ஜிப்சி கூப்பிட்டு போவாங்க. அந்த ஜீப்பில் அது டக்க 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 டக்குன்னு சவுண்டு போட்டுரும். அந்த சவுண்டை கேட்டாலே பாதி வனவிலங்கு பிச்சுக்கிட்டு ஓடிடும். 2வது டீசல், புகை, என்ன. 3வது ஒரு புலி உங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம், ஏறி குதிச்சுன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது யானை மேல் சவாரி செய்து வனத்தை நீங்கள் பார்ப்பது என்பது அது ஒரு பெரிய நீங்கள் பாக்கியம். நிறைய வெள்ளைக்காரர்கள் அந்த காலத்தில் புக்ஸெல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி சம்மர் வெக்கேஷனுக்காக அவங்கெல்லாம் அந்த ஜிம் கார்பெட் அந்த வன சராகத்தில் வன பார்க்கில் எப்படி அவங்களாம் யானை சவாரிக்காக வெயிட் பண்ணுவாங்க சம்மர் வெக்கேஷன். ஏன்னா அந்த ஹைட் எலிவேஷன் நீங்கள் எந்த ஒரு வெஹிக்கிள்லையும் கிடைக்காது. யானை மேலே உட்காந்து அந்த நல்ல ஒரு வியூ. 2வது யானைகள் செல்வதால் மற்ற வனவிலங்குகளுக்கு எந்த இடையூறும் இருக்காது. அதனால் சுழியெல்லாம் சாதாரணமாக நடந்து போகும். இது வந்து கஜிரங்காவில் இருக்குது, அஸ்ஸாமில், இந்த யானை சவாரி. அப்புறம் அது பொல்யூட் பண்ணாது எதுவும். டீசல் கிடையாது, சவுண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மேஜஸ்டிக் வியூ. 2வது பொல்யூஷனில் இது வந்து பெஸ்ட்டு வே. ஒரு வனத்துக்குள்ளே நீங்கள் வனத்தை பார்க்கணுன்னா நீங்கள் எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியல் வெஹிக்கிள்லாம் போகக்கூடாது. யானைகள் மேல் சவாரி செய்து தான் உன்னதமான விஷயம். இதெல்லாம் நிறுத்திட்டாங்க இந்த அரசு வந்ததுலேருந்து. இது ஒரு மோசமான அரசாக தான் பார்க்குறேன். இப்போ இந்த காஞ்சிபுரம் வழக்கில் பார்த்தீங்கன்னா, காஞ்சி மடத்துக்கு சொந்தமான அந்த யானைகள் மீட்டெடுத்ததில் முக்கியமான பங்கு நீங்கள் ஆற்றியிருக்கீங்க. இந்த வழக்கு சம்மந்தமாக சொல்லுங்களேன். ஸோ எகெயின் இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ, புரிதலே இல்லாத ஒரு என்ஜிஓ வந்து என்ன சொல்லுது, யானைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுது. 2014 ஆண்டு 743 பெட்டிஷன் போட்டு இந்த யானைகள்லாம் கோயிலேருந்து அகற்றணும், கோயிலில் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, கோயில் பூஜைகள்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நிறுத்தணும். ப்ரைவேட் யானை ஒரு 3000 யானை இருக்குது இந்தியாவில். அந்த நேரத்தில் ப்ரைவேட்டில் மட்டும் வனத்தில் 27,000, இன்றைக்கி வந்து வனத்தில் 22,000, உண்மை இதில் பார்த்திங்கன்னா 2,500 யானைகள். இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தணும்னு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் வந்து ஒழுங்காக போக மாட்டேங்குது. ஏன்னா கவர்மெண்ட்டு 3000 யானை எடுத்து வச்சிங்கன்னா ஒரு யானைக்கு மினிமம் வந்து ஒரு 1,50,000 ரூபா செலவாகும் ஒரு மாதத்துக்கு. எங்கேருந்து காசு வரும்? 3000 யானைக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால் கவர்மெண்ட் இஸ் நாட் வெரி கீன். இவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுமை இழந்து அந்தந்த வனத்தை சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸு அந்தந்த வனத்துறையை செட் பண்ணி அவங்களுக்கு இதை பணத்தை கொடுத்து என்ன பெனிஃபிட்டு? சரி, இது என்ன ஆகுதுன்னா இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி விஷயம் இது. இப்போ ஜல்லிக்கட்டை ஏன் கையெடுத்துச்சு பீட்டானா, பீட்டா வந்து ஆரம்பித்தது ஒரு கொடூரமான ஒரு காமெடின்னு தான் சொல்லணும். தெருநாய்களை எடுக்கிறது அவங்க வேலை வந்து இப்போ தெருநாய் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தெருநாய்களை அப்புறப்படுத்தி கொண்டு போய் காப்பகத்தில் வச்சுட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த தெருநாய்கள் இருக்கும், யாராவது தத்து எடுத்தீங்கன்னா எடுத்துக்குங்க, இல்லை கருணை கொலை ஸ்டேஷனில் அதை கொண்டுடுவாங்க. இதுதான் பீட்டாவோட உண்மையான வேலை, கில் ஷெல்டர் அப்படிமோ. அதில் வந்து என்ன பணம் வரும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பணம் கிடையாது, பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், இந்த அனிமல் ஆக்டிவிசம்ங்கிறத வந்து கையெடுக்கிறான். அதில் இந்த வீகனிசம்னு ஒரு கும்பல் இருக்குது. அதாவது அவங்க வந்து சைவத்தை விட ஒரு வித உயர்ந்தவர்கள் எப்படி காட்டிக்கொள்வதற்காக பால் குடிக்கூடாது, மிருகத்திலேருந்து எந்த பொருள் பால்லாம் இல்லாமல் ஒரு சைவம் உள்ள இருந்தானா என்ன ஆகும், புரோட்டீன்கிறதே இருக்காது உடம்புல. ஸோ அதுவும் மிருகங்கள். இவங்க நிறைய பேர் வீகனிசம் வந்து வலுவிழந்து உடம்பெல்லாம் கோளாறாகி ஆர்கன் ஃபெயிலியர் ஆகி இறக்குறவர்கள் இருக்கிறார்கள்.
ஏன்னா அவங்க சப்ளிமெண்ட் எடுத்தால் தான் அவங்களாம் சர்வை பண்ண முடியும். இல்லை சப்ளிமெண்ட் எடுக்கலன்னா கண்டிப்பாக இறப்பு தான் அவங்களுக்கெல்லாம். அப்புறம் சப்ளிமெண்ட்டே ஏதாவது ஒரு அனிமல் ப்ராடக்ட்ல இருந்து ஆமாம், தானே வருது. ப்ராடக்ட்லேருந்து தான் வரும். அது கூட புரிதல் இல்லையான்னு. அப்புறம் இந்த பெல்ட் எல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கிரேசி கும்பல். இந்த கும்பலை வச்சுட்டு அது ஏன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியே ஒரு மனப்பிழர்வு. மனப்பிறழ்வு கூட சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு கும்பலை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு, ப்ராபகேண்டா பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி, ஸோ இதை வந்து டார்கெட் பண்ணிட்டு, ஜல்லிக்கட்டை வந்து இப்போ வந்து பார்க்குறாங்க. இந்த ஊரில் வந்து எதை கிளறுனா, அதுவும் மிருகம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா அவங்க அனிமல் ரைட்ஸ், மிருகத்தின் உரிமைக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு, எதை கிளறுனா அதிக அளவு கோபம் வரும், பெரிய விஷயமாகன்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு மாதிரி விஷயம். ஏன்னா 2000 வருஷமா வந்து ஒருத்தங்க அவனுடைய ட்ரெடிஷன் அது. இதே மாதிரி ஸ்பானிஷ் புல் ஃபைட் அங்கே போய் ட்ரை பண்ணானுங்க நேரத்தில். அவன் விரட்டி விட்டான். என்ன அதே இவன்ட்டு நான் பீட்டாட்ட கேட்குறது, பாகிஸ்தானில் போயிட்டு பக்ரீதை நிறுத்திப்பார் அப்படின்னு தான் நான் சேலஞ்ச் பண்ணுறது. அந்த பக்கம் அங்கே ஆஃபீஸே கிடையாது. எங்கள் ஆஃபீஸே கிடையாது. எங்கே இதெல்லாம் பண்ணலான்னா இந்தியா மாதிரி ஊர். ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் நம்ம நம்ம அனுமதிக்கிறோம் நம்ம எல்லாமே. அனுமதிக்கிறோம். அதனால் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறான், கேஸை போடுறான் ஜல்லிக்கட்டு. எல்லாத்துக்கும் கை விட்டு வளர்க்குறான். மிருகலா வாரியத்தை கையில் போட்டுக்கிறான். இங்கே ஒருத்தர் இருந்தார், அவரையும் தூக்கி கையில் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணுறான், பொய் கேஸ் ஒன்று போட்டு பேன் பண்ணிடுறாங்க. பண்ணோன்னாங்கன்னா இந்த பேன் பண்ணிக்கிட்டு இருக்கையில் இதை வந்து பிரபலப்படுத்தும் உலகம் முழுக்க. இந்த மாதிரி மாடுகளை கொடுமைப்படுத்துகிறாங்க, அதுக்குன்னு மாட்டுக்காரன் 2 பேர்ட்ட காசை கொடுத்து மாட்டுக்கண்ணில் மிளகாய் வைக்கிற மாதிரி, மாட்டுக்கு சாராயம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோஸ் எடுத்துக்குவானுங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இதான் கொடுமைன்னு பிரபலப்படுத்தும். மக்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அதில் வந்து இந்த இரக்க குணமுள்ளவர்கள், கொஞ்சம் ஏமாளிகள், இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் மாட்டுறாங்களா கிட்டத்தட்ட ஏமாளிகள் தான் பாவம் அவங்கெல்லாம். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ கொடுமைப்படுத்துகிறாங்களே, இந்த கொடுமையை நிறுத்தணுமே அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு இவன் போயிட்டு நாங்கள் பேன் பண்ணிட்டோம், கோர்ட்டு பேன் பண்ணிச்சு, இனிமேல் ஜல்லிக்கட்டு நடக்காதுன்னு சொல்கிறானோ அன்றைக்கி அவங்கெல்லாம் டொனேஷனை வாரி இறைக்கிறாங்க. ஸோ இவன் செலவு பண்ணுற 10% 90% அவனுக்கு டொனேஷனாக வந்து கொட்டுது. இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக ஆரம்பிச்சிடுறான் யார், பீட்டா. எங்கே போனாலும் இதுதான் பிஸ்னஸ் மாடல். அவனுக்கு இப்படி தான் ஃபண்டிங் வருது. இந்தியா முழுக்க இருக்கான். இந்தியாவுக்கே வந்து இந்தியாவில் அவனுக்கு எந்த வருமானமும் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி வருது வருஷத்துக்கு. அதை வச்சு ஆளுங்கள்லாம் வச்சுக்கிட்டு ப்ராப்பகேண்டா, இந்த பெரிய பெரிய போர்டுலாம் போடுறது, இது பேனர்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவன் பண்ணிகிட்டு இருக்கான். இதுதான் அவனுடைய பின்புலம். இங்கே வந்து கலாச்சாரத்தை தாக்குறான். ஸோ அவனுக்கு நல்லா தெரியுது இந்த இந்து கலாச்சாரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே வந்து நம்ம சிலவங்க ஜோடித்து சொல்லுவாங்க, இது வந்து ஒரு வேறு மதத்தினரின் சதி வேலையை கொடுக்க இருக்கலாம். ஏன்னா இந்து மதம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பிணைப்பு இருக்க காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருச்சூர் போகிறதுலலாம் ஒரு 10-15 யானை நிற்கும். அந்த ஒவ்வொரு யானைக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது லட்சக்கணக்காக. அந்த யானையை பார்க்குறதுக்கே ஒரு பெரிய கும்பல் வரும். நாளைக்கு அந்த யானையெல்லாம் கட்டிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் அது ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும். யானையை பார்க்குறதுக்கும் அதனால் அது ஒரு மத ரீதியான தாக்குதலும் கூட. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உள்ளே வராங்க, வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ கோயில் யானையை அப்புறப்படுத்தணும் அதான். ஏன்னா கோயில் யானையை பார்க்குறதுக்கே 10 பேர் வருவாங்க. ஓகே. என்ன இப்போ மணகுல விநாயகர் கோயிலில் ஒரு யானை இருந்துச்சு பாண்டிச்சேரியில். என்ன பக்கத்தில் வந்து அந்த ஒரு ஆசிரமம் இருக்குது. என்ன ஒருத்தர் இறந்தவரின் ஆசிரமம், சரியா? அந்த ஆசிரமத்துக்கு முதல்ல கூட்டம் போகாது. அந்த கூட்டத்துக்கு வர்றவங்க யானை வெளியே நின்றுட்டுருக்கும் கோயில், யானையை பார்க்க வந்துடுவாங்க. அப்புறம் தான் ஆசிரமத்துக்கு போகும். ஸோ ஆசிரமம் வந்து டோட்டலாக எகென்ஸ்ட் இந்த யானை இருக்கிறதுக்கு. ஸோ இந்த யானையை அப்புறப்படுத்துறதுக்கு அவங்களாம் சேர்ந்து தான் சதி பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு வெள்ளக்காரங்க 2-3 பேர் வச்சுக்கிட்டு ஏஜென்ட்ஸ்லாம் வச்சு பண்ணி அந்த யானையை வந்து கொரோனா நேரத்தில் அப்புறப்படுத்திட்டாங்க. அப்புறம் அந்த அமெரிக்க நாராயண், அப்புறம் இந்து மக்கள் கட்சி இவங்களோட உதவியோடு அந்த யானையை திரும்ப கொண்டாடுறோம் நம்ம. இந்த யானை திரும்ப வரையில் அப்படி சந்தோஷத்தில் வரும். ஒரு 2 மாதம் கழித்து வரையில் இந்த மாதிரி எனக்கெல்லாம் அவதிப்படுத்திட்டாங்க, அந்த மாதிரி திரும்ப கோயிலுக்கு வரையில் வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்பாக இங்கேருந்து இவங்களை அட்டாக் கடைசியில் அந்த யானையை கொன்னே விட்டாங்க. அந்த யானையை வந்து ஆமாம் திரும்ப கொண்டாந்து வச்சுட்டோம். அந்த யானையை வந்து சதி செஞ்சு அதுக்கு வந்து தேவையில்லாத மருந்தெல்லாம் கொடுத்து கொன்னே விட்டாங்க அந்த யானையை 2 வருஷத்தில். ஆமாம், அது கோர்ட்டில் வேறு இருந்தது. அதை ஒழுங்காக விசாரிக்காமல் அந்த நேரத்தில் வந்து சில நீதியரசர்களுக்கு இந்த யானைகள் புரிதல் இல்லாமல் இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து அதை ரொம்ப உன்னியப்பாக கேட்கலை, கவனிக்கலை. சில நீதியரசர்கள் அந்த யானை மேலாம் கருணை உலகம் அவங்களாம் டக்குன்னு கொஞ்சம் கேட்பாங்க. அந்த நேரத்தில் நேரம் சரியில்லை தான் சொல்லணும். இந்த யானைக்கு இந்த யானை இறந்துருச்சு. ஸோ அதை தள்ளி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆமாம் காஞ்சி மடத்துக்கு வரும். காஞ்சி மடத்தை என்ன பண்ணுறாங்க, இதே கும்பல் தான் என்ன பண்ணுது, 3 யானையை போயிட்டு பெரியவா இருக்கார், பெரியவா போயிட்டு அந்த இடத்துல சங்கராமன் கேஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இல்லை உங்கள் பேர் கெட்டு போயிருக்கு, இப்போ போய் நீங்கள் யானையை கொடுமைப்படுத்துறீங்கன்னா இன்னும் அசிங்கமாயிடும், அதனால் யானையை கொடுத்துருங்கன்னு அவங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த நேரத்தில் அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க யானையை கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க சதி கும்பல் என்ன பண்ணுதுன்னா சங்கரமணமே
அதாவது எங்கள்கிட்ட இந்த யானையை பார்க்கறதுக்கு சங்கரமடத்துக்கு இல்லாத காசானா எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஊரில் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு நிலம் இருக்கும், ஒரு இடம் இருக்கும், இல்லை ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி நிறையா கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அந்த மாதிரி சங்கரமடத்தில் எங்களால் பார்த்துக்க முடியல, எங்களால் செலவு செய்ய முடியல அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வாங்கிறாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மரக்காணத்து பக்கத்தில் வச்சுறாங்க அந்த யானை. ஸோ இது எனக்கு லேட்டாக தான் புரிதல் வருது எனக்கு. அப்போல்லாம் மிருக விதை அப்படின்னு உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் பார்க்குறேன். பார்த்தா இந்த யானைகள் வண்டியில் ஏற்றி போகையில் யானை ஏற மாட்டேங்குது வண்டியில். ஏன்னா இந்த யானைகளுக்கு பழக்கம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கோயிலே நிற்கிற யானை. இதெல்லாம் வந்து ப்ரைவேட் யானைனா ஒவ்வொரு கோயிலுக்காக ஃபங்க்ஷனுக்கு போகும். அப்போ அதுகளுக்கு வந்து ஒரு லாரியை காமிச்சா அதான் ஏறிடும் அந்த மாதிரி. அப்புறம் இறங்கினா இறங்கிடும். இதுகளுக்கு அந்த பழக்கமே இல்லை. என்ன அசாம்லேருந்து வந்தப்போ லாரியில் வந்திருக்கலாம். ஆனால் 30 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, அந்த பழக்கமே இல்லாதனால யானை ஏற மாட்டேங்குது. அதனால் அடித்து ஏற்றுறாங்க. அப்படின்னா அடின்னா அந்த அங்குசத்தை வச்சு குத்தி இந்த காதில் ரத்தம் வடியுது. இன்னொரு சந்தியாங்கிற யானை வந்து போகிற வழியில் வண்டியை உடச்சிட்டு கீழே குதிச்சு ஓடியாந்துருது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே எப்பட்றா மிருகவதை நானுங்க. மிருகவதைனா வெளியே கொண்டு போய் சந்தோஷமால போகணும். ஏன் வண்டியில் ஏறி போயிடணுமே, ஏன் இப்படி மாதிரி கூப்பிட்டதுக்கு அப்புறம் வருது இல்லையா? ஆமாம். இது என்னன்னாச்சுன்னா அங்கே வந்து மஹவுட் ஒருத்தர் இருந்தார். யார் யானை பாகன். பாகன் அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் 2 பெண்மணிகள், அதாவது அவர் ஒய்ஃபும் பொண்ணு தான் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப பாசமாக நிறைய வீடியோலாம் இருக்குது நெட்டில் கூட. ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு சொல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க இருந்தால் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லாமல் ஏதோ காசு சொல்லி அவங்களை எங்கேயும் அனுப்பிட்டு நைட்டில் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட அந்த இரவில் கொள்ளை அடிக்கிறாங்களா அந்த மாதிரி தான் இந்த யானையை திருடுறது. அதை அந்த பொண்ணு வந்துடுது நைட்டில் வந்து இதை கேள்விப்பட்டு வந்து கடைசியாக ஏற்றி யானை சந்தியா யானை போயில அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டுருது சந்தியா. அதை கேட்டதில் அந்த யானை மிரண்டு உடச்சிட்டு குதிச்சு வந்துடுது திரும்ப. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கலங்கி போச்சு. என்னடா கொடுமைன்னு சொல்லிட்டு இவனுக்கு தானே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து ஆர்டிஐ ஒன்று போடுறேன். சுற்றுப்புறச்சூழல் அமைச்சர். ஆமாம், தகவல் இது நம்ம சுற்றுப்புறச்சூழல் அமைச்சகத்துக்கு போடுறேன். அங்கேருந்து எனக்கு பதில் வருது. என்னென்னு வருதுன்னா, இவங்கள்ட்ட வந்து லைசன்ஸே கிடையாது. ஏன்னா வனத்துறை தான் அதுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. இந்த மாதிரி ப்ரைவேட் யானைகளுக்கெல்லாம் அவங்க இல்லாத பட்சத்துக்கு வேறு யாராவது வச்சுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட 38Hன்னு ஒரு லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ப்ரைவேட் நான் ஒரு யானை வச்சுன்னா எனக்கு அது உரிமம்னு ஒன்று இருக்குது. அந்த உரிமம் இருந்தால் போதும். பட் நான் 2-3 யானை எடுத்து ஒரு இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ இல்லை அதை ஜூவாக மாற்றணுமோ அதுக்கு அந்த 38H லைசன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அது கிடையாது அப்படிங்கிறா நான் உடனே நான் கோர்ட்டுக்கு போயிடுறேன். போயிட்டு இந்த மாதிரி லைசன்ஸே இல்லாமல் ஒருத்தவங்க மட்டும் வச்சுருக்கான், இது என்ன விஷயம். ஸோ கோர்ட்டில் வந்து விசாரணை நடக்குது, தாக்கல் பண்ணுறாங்க அவங்களுடைய ஆவணங்களை. அப்போ வனத்துறை வந்து சொல்லுது, இந்த யானைகளை கொண்டு போய் வச்சுட்டு இந்த யானைகள் வந்து இவங்க ப்ரொபகண்டா பண்ண சொன்னல இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி விஷயங்களை உலகம் முழுக்க ப்ரொபகண்டா பண்ணி அதில் தான் டொனேஷன் வரும். இந்த யானையை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்து கோயில்கள் யானையை கொடுமைப்படுத்துகின்றன, அவர்களிடம் இந்த யானைகளை அபகரித்து நாங்கள் காப்பாற்றி விட்டோம், இப்போ இது வந்து எங்கள் இதில் இருக்குது இந்த யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த யானைகள் வந்து செயினில் தான் இருக்கும். கோயிலில் இருக்கல எந்த யானையோ நாயோ செயினில் தான் இருக்கணும். ஏன்னா அதுகளுக்கும் பாதுகாப்பு, நமக்கும் பொது வழியில் இருக்கல. வீட்டுக்குள்ளே இருக்கல வேணால் இப்போ நாய் வந்து செயின் இல்லாமல் இருக்கலாம். வெளியே நம்ம எடுத்துகிட்டு போகல, லீஷ் போட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா அதுகளுக்கும் பாதுகாப்பு, நமக்கும் பாதுகாப்பு. ஸோ அந்த மாதிரி தான் யானைகளும் செயின் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதை என்ன பண்ணாங்க, அந்த யானைகளுக்கு சாப்பாட்டை குறைச்சிட்டாங்க. யானைகள் வீக்காக ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து உடலெல்லாம் நலிவடைந்த விடம் அது எங்கேயும் போகிறதில்ல. அப்போ செயினை கழட்டிட்டு வெள்ளைக்காரன்ட்ட ப்ராபகண்டா பண்ணி, இங்கே பாருங்க நாங்கள் செயினையும் கழட்டிட்டோம், செயின் இல்லாமல் இதில் வந்து நல்லா வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தோன்னா வெள்ளைக்காரன் காசு அள்ளி கொட்டுறோம். ஸோ இதுதான் பிஸ்னஸ் மாடல்கள். இதெல்லாம் அந்த ஆவணங்களில் வந்துடுது. ஜட்மெண்ட்லேயும் எழுதிடுறார் சத்யநாராயணன். எழுதி போட்டு 6 மாதத்தில் யானையை திரும்ப எடுத்து வனத்துறைக்கு அனுப்புங்கன்னு அனுப்பிடுறார். ஸோ வனத்துறையில் வந்துருக்கு. கடந்த 6 மாத காலமாக 2019 யானைகள் அங்கே தான் இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, காஞ்சி மடம் கூட அந்த யானைகளை திரும்ப எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா அன்றைக்கே பண்ணியிருக்கலாம், அவங்கள்ட்ட இல்லாத பண்ணலாம் கிடையாது. இந்த யானைகள் வந்து 2016 2019 வரைக்கும் அந்த மரக்காணத்தில் இருக்குது. அந்த 3 வருஷத்தில் இவங்க அந்த டெவலப் பண்ணியிருக்கலாம் இடத்த. ஒரு சோலை மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் அழகாக. ஒரு 10-15 ஏக்கரில் சுற்றி வர அந்த ரயில்வே தண்டவாளங்களை வச்சு வேலி போட்டு அழகாக பண்ணி ஒரு குளத்தை வெட்டியிருந்தா அந்த யானைகள் அழகாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல பண்ணல, அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கலை. அதனால தான் யானைகள்லாம் இங்கே போகுது. 6 வருஷமாக இங்கே இருக்குது. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு யானையை கொண்டாந்து ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இந்த லோக்கல் வனத்துறை வனசரகரா டிஎஃப்ஓ அவரோட வாக்குவாதம் ஆகி அவர் இந்த யானைகள்லாம் கொண்டாடக்கூடாது ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்குது. அப்போ தான் எங்கள் யானைகள் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த யானைகள் நாங்கள் மீட்டெடுப்போன்னு ஒரு ஈகோ
2 பேத்துக்கும் அந்த ஈகோல தான் அந்த யானையை திரும்ப எடுத்து காட்டுறோம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த திரும்ப டெவலப் பண்ணிட்டு ஒரு 3½ ஏக்கரில் இந்த யானைகள் எடுக்கிறதுக்கு இதில் மனு போடுறாங்க. மனு விசாரிக்கிறார் நீதியரசர் லட்சுமி நாராயண். அவர் விசாரிக்கல. அன்றைக்கி வந்து வாட்டி விசாரிச்சுட்டு எல்லாத்துக்கும் நோட்டீஸ் பண்ண சொல்லிட்டாரு. என்னென்ன ரீசன்னு அப்போ மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கொண்டாங்க. எல்லாம் வரலாம் அவர் ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஃபஸ்ட்டு 56 பேஜுக்கு அந்த யானைகளை அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ண ஜட்ஜ்மெண்ட்லாம் டீட்டெயிலாக படிச்சுட்டு தான் வராரு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படியும் போயிட்டு நான் ஒரு இன்டர்வியூ போடுறேன். இல்லை இந்த யானைகளை திரும்ப கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த யானைகள் அவதிப்பட்டிருக்குண்ணே. சரி, ஒரு யானை வந்து ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதம் ஆகும் படுத்து தூங்குறதுக்கு. ஏன்னா நாய் வந்தால் கூட நாய் அலறிடும், பாம்பு வந்தால் பயப்படுவோம். யானை ரொம்ப பயந்து சுவாமம் உள்ளது. வயிற்றுக்கடியில் என் நாய்க்கு போச்சுன்னா ஓடினாலும் ஓடிடும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் இந்த யானை வந்து அதில் இந்து யானை வந்து கிட்டத்தட்ட 6 மாதமோ 9 மாதம் கழிச்சு தான் படுத்து தூங்க ஆரம்பிச்சிது. இல்லாட்டி நின்றுக்கிட்டே தூங்கும். பட் படுத்து தூங்கினா அந்த இடத்த நம்பணும்னா அத்தனை டைம் ஆகும். அதனால் இது ஃபஸ்ட்டு அஸ்ஸாம்லேருந்து வந்தது. ஒரு இடத்துல அங்கேருந்து இங்கே வந்தது. 2வது சங்கரமடம், அங்கேருந்து இந்த மரக்காணம் என்ஜிஓ கிட்ட 3வது இடம். திரும்ப இப்போ வந்து எம்ஆர் பாளையம் 4வது இடம். இப்போ திரும்ப 5வது மடத்து உள்ள இல்லை, முன்ன மடம் உள்ளே இருந்துச்சு, மடத்துக்கு வெளியே ஒரு சோலையில் வைக்க போகிறோம். ஸோ 5வது இடம் எதுக்கு இந்த யானைகளை ட்ராமடைஸ் பண்ணுறோம். 2வது வண்டி ஏறாது இதுங்க. நான் சொன்னேன்ல, வண்டி ஏறுற பழக்கம் கிடையாது, வண்டி ஏறாது, அடித்து ஏற்ற வேண்டியிருக்கும், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. பட் நீதியரசர் வந்து கேட்குறாரு. காலைல 10:30 மணிக்கு போய் நான் இன்டர்வியூ பண்ணுறேன் சார், நீ 2:30 மணிக்கு வந்து ஆர்கியூ பண்ணி என்னை கன்வின்ஸ் பண்ணு அப்படின்ட்டாரு. எதுக்கு நான் வந்து கேஸில் ஒன்று சேர்த்துக்கணும், நானும் என்னால் முடிஞ்ச அளவு அந்த 2 மணி நேரத்தில், நான் ஒன்றும் பெரிய வக்கீல் கிடையாது, ஸோ என்னால் அந்த கேஸில் இருக்கிறத வச்சு நான் ஆர்கியூ பண்ணுறேன். இது வந்து இதில் யானைகளுக்குன்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, வனத்துறை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கேட்குறாங்க. இதை வந்து ஒரு காமோடிட்டி, ஒரு பொருள், ஒரு ஜடப்பொருளாக பாவிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது உயிர் பொருள். அதுக்கு பேச்சுறதுக்கு அதுக்குன்னு ஒரு பேசுறதுக்கு அதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு யாரும் இல்லை. அதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது, அதாவது உலகம் மருவி முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் பொழுது நம்ம எப்பயுமே ஒரு மனித சென்ட்ரிக்காக இல்லாமல், அதாவது நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஈகோ சென்ட்ரிக்காக தான் நம்ம பார்க்கணும். சுற்றுப்புறச்சூழல், அதுக்கு சம்மந்தப்பட்ட மிருகங்கள் எல்லாம் சேர்த்து ஒருமிதமாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த யானைகள் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்குறாரு. பட் அவர் முடிவு பண்ணிடுறாரு இந்த யானைகளை கொடுக்கணும். ஏன்னா சட்டப்படி அது அவங்க யானை, அதெல்லாம் அவங்களே திரும்ப கேட்குறாங்க. அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, என்னதான் இந்த ரீசன்ஸ் எல்லாம் இருந்தாலும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதை கொஞ்சம் டைட் பண்ணுறாரு. கொடுக்கையில் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு, ஒரு டாக்டரை வைங்க, எடுத்தோடனே பூஜைக்கு கோயிலில் கொண்டு போகாதீங்க, ஒரு 3 மாதம் வைங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஒரு டாக்டர், அந்த டாக்டர் பேரையும் சொன்னதுக்கப்புறம் அந்த டாக்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலைவாணன் ஒரு டாக்டர், அவரை வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க. எல்லாம் பார்த்துட்டு யானை நல்லா ஃபிட்டாக இருக்குது, அந்த குறைபாடுகள்லாம் சரியானதுக்கப்புறம் அப்புறம் பூஜைக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஆர்டரை போட்டுறாரு. ஆர்டர் போட்டு அப்படி கேட்குறாரு, ஒரு 3 வாரம் 4 வாரத்தில் அனுப்புங்களேன். நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் அனுப்புகிற முடிவு பண்ணிட்டீங்க, உடனே அனுப்பிடுங்க. இல்லை ஒரு இந்த பீட்டா கிட்டலாம் வந்து சும்மா கேஸை போட்டு அனுப்பாதீங்கன்னு சொல்லுவான் அப்படின்னு. இல்லை அது எப்படி நம்ம தடுக்க முடியும், சட்டத்தில் இடம் இருக்கிறது, அவங்களால அப்பீலுக்கு போகலாம், ஓகே, மேல்முறையீட்டுக்கு போகலாம், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சார் போகலாம், பட் தேவையில்லாமல் இழுபடும், யானைகளுடைய அவதி கண்டினியூ ஆகும், அதனால் நீங்கள் சீக்கிரமாக முடியும். 1 வாரம் போட்டார், டைம் போட்டார், போட்டு 1 வாரத்தில் அனுப்புங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வனத்துறை திடீர்னு 1 வாரம் கழித்து இவங்க போயிட்டாங்க, வேறு யார் காஞ்சிபுரத்துலேருந்து போயிட்டு யானையை ஏற்ற போயிருக்காங்க. அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட் பர்மிட் கொடுக்கல, அது தலைமை வனத்துறை அதிகாரி தான் கொடுக்கணும், அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். என்ன கொடுக்கணும் ஏன்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் அப்பீல் போகிறோம், அப்பீல் போயிட்டோம், இன்னும் நம்பர் ஆகலை அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஷாக் ஆகுது, என்ன அதுன்னு பார்த்தா, அப்போ நம்ம சுற்றுப்புறச்சூழல் உதவி கூடுதல் தலைமைச் செயலாளர் அவங்க வந்து தலையீடு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்த பீட்டாவோடலாம் கொஞ்சம் க்ளோஸ், அவங்க மேனா காந்தி அந்த கும்பலோட, அவங்க அந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு, கோயில் யானைகள் எதிர்ப்பு அந்த கும்பல். ஸோ அவங்க வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த யானை சவாரியெல்லாம் தடை பண்ணது. யானை இனப்பெருக்கம், அதாவது கேம்பில் யானையை வச்சு இனப்பெருக்கம்லாம் பண்ணுவாங்க. அது இனப்பெருக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா முதுமலை யானைமலையில் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய குட்டி யானைகள் வந்து அனாதையாக்கப்படும். அந்த யானை கூட்டம், இந்த குட்டி யானை வந்து தங்களோட சேர்ந்து செல்னா பயணிச்சா உடம்பு சரியில்லை, அதுக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்கனால நம்மளோட சேர்ந்து சென்றால் கொஞ்சம் உடம்பு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த யானைகளை விட்டுட்டு போயிடும் யானை. அந்த நேரம் அந்த யானைகள் நம்ம எடுத்தோம்னா அந்த யானைக்கு பால் குட்டுறதுக்கு ஒரு அம்மா வேணும்.
ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் முதுமலையில் அந்த டாக்டர் கேன்னு ஒருத்தர் இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அவர் இருக்கையில் என்ன பண்ணுவார், யானை எப்பயுமே ஏதாவது 1 யானை குட்டி போட்ட யானை இருக்கும். குட்டி போட்டால் 3 வருஷத்துக்கு அது பால் கொடுக்கும். அந்த யானையோட சேர்த்து விடுவாங்க. யானைகளை வந்து அலோ மதுரிங்னு ஒன்று. அலோ மதுரினா ஒரு யானை பல குட்டிகளை சேர்த்துக்கும். அது பக்கத்து யானையோட குட்டியாக இருந்தாலும் அது பால் கொடுக்கும். ஸோ இந்த குட்டிகளை சேர்த்து விட்டோம்னா பிழைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி அதையும் நிறுத்திட்டாங்க அந்த அம்மா வந்து. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட இந்த அரசின் சதி தான். அவங்க வந்து அப்பீல் போட்டிருக்காங்க. அப்பீல் வர்றது இது மாதிரி அப்படின்னு நான் போய் நிற்கிறேன் கோர்ட்டில். அப்பீல் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம். ஏன்னா அப்பீல் சங்கரமடத்து வழக்கறிஞர் வந்து நேரில் வரல. அவர் வந்திருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அப்பீல் போயில எப்படி வழக்க வராமல் இருக்காருன்னா, அவர் ஆன்லைனில் வராரு மதுரையிலேருந்து. அவர் ஆடியோவும் கிளியராக இல்லை. ஆனால் கடவுள் புண்ணியமாக தலைமை நீதிபதி வந்து கேஸை விசாரிக்கல எடுத்துப்பார். அவர் என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு ஒரு 30-40 கேஸ் தான் கேட்பார். ஆனால் டீட்டெயிலாக கேட்பார் எல்லாத்தையும். ஸோ இந்த கேஸ் எடுத்து அங்கேயே படிக்கிறார். ஒரு 15 நிமிஷம் படிச்சுட்டு, என்னப்பா அப்படின்னாரு. இல்லை சார், இந்த கலைவாணன் டாக்டர் முரளிதரன் ரெக்கமெண்ட் பண்ண அந்த இதுக்கு நான் சொன்னேன், ரெக்கமெண்ட் பண்ணேன். அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, யானைங்க நல்லா இல்லை. நான் தெரியாமல் அந்த டாக்டரை வச்சு நல்லது பண்ணுங்கன்னு அந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால், அந்த டாக்டரை பிடிச்சி அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி யானையை வந்து அனுப்பக்கூடாதுன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை காமிச்சோன்னா நாலுமே அது நீதியரசருக்கு கோவம் வந்துருச்சு. அந்த லக்ஷ்மண நீதியரசர் டீட்டெயிலாக கேட்டிருக்காரு. அழகான ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. எல்லாம் விசாரிச்சதுக்கப்புறம் அந்த நேரத்துலேயே நீ ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் யானையை அனுப்புகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ இப்போ வந்து யானையை அனுப்புறதுக்கு பெர்மிட் கொடுக்காம ஒரு வாரத்தில் அனுப்ப சொன்னதுக்கு அனுப்பாமல் நீ வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ எந்த ஒரு சட்டம் ஒரு ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு ஏற்றுக்கொண்ட மனப்பான்மையே கிடையாது. உடனே மேல்முறையீட்டுக்கு போயிடுவீங்களா? இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டார் பிட்டிஷனை. ஸோ அந்த வழக்கறிஞருக்கு வாதாடுறதுக்கு அவசியமே இல்லாமல் போச்சு. நாம் போய் யானைகளை கண்டிப்பாக போய் பார்ப்போம். நம்ம போய் சேர்ந்துருச்சு. நமக்கு எதுவும் நியூஸ் வரல. எனக்கு ரொம்ப சீக்ரெட்டிவாக வச்சுருக்காங்க நினைக்கிறேன் எல்லாரும். ஏன்னா சும்மா போனால் அந்த மிருகம் நொல்ல ஆர்வலர்கள், நல ஆர்வலர்கள், மிருகம் நொல்ல ஆர்வலர் ஏதாவது கேஸை போடுவானுங்க, ஏதாவது சொல்லுவானுங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக வச்சுருக்காங்க. அனுமதி வாங்கியே போவோம். ஆமாம், நம்ம அனுமதி வாங்கி தப்போம். நமக்கு கண்டிப்பாக. நன்றி சார். இந்த யானைகள் சம்மந்தமான உங்களுடைய இந்த போராட்டமாக இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுனால தான் இந்த காணொலியை கொண்டு வந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தவறான தகவல்களை பரப்புரை செய்கிறாங்க. ஆமாம். ஸோ அந்த தவறான பரப்புரைகளுக்கு உங்களுடைய இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த தவறான அதுக்கு வந்து ஒரு ஆர்டரே வாங்கினேன் நான். அன்றைக்கி என்னாச்சுன்னா, இந்த யானைகள் சவாரி நிறுத்துறாங்க பார்த்தீங்களா? யானைகள் சவாரியில் பார்த்தீங்கன்னா, ஒரு யானை சவாரி செஞ்சு அதனோட முதுகெலும்பே வளைஞ்சு போச்சுன்னு ஃபோட்டோ போடுவாங்க. இது இந்த மிருக நொல்ல ஆர்வலர் அந்த பீட்டாவெல்லாம் பண்ணுறது. முதல்ல காமிக்கிற யானை ஆசி யானை. ஆசி யானைக்கு என்னென்னா முதுகு எப்பயும் கூர்மை இப்படி இருக்கும், மேலே இருக்கும். ஆப்பிரிக்க யானைக்கு முதுகு உள்ளே போயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த யானையை போட்டுட்டு இப்படி இருந்த யானை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை காமிச்சு முதுகெலும்பே வளைஞ்சிருச்சு, இது குரோல்ட்டியை சொல்லிட்டு இதனால தான் இந்த மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள் அந்த ஃபோட்டோ கூட இருக்கு. ஓகே, நன்றி. மிக்க நன்றி, மகிழ்ச்சி சார். உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் மக்கள்கிட்ட போய் சேரட்டும், மக்களுக்கும் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு வரட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி. எங்களுடைய ஸ்டூடியோவுக்கு வந்து இந்த பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.